வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நம்ம கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு ஆசனா ப்ளஸ் ஒரு முத்ரா. இது ரெண்டுத்தையுமே முத்ரான்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பத்மாசனா ப்ளஸ் பத்ம முத்ரா இந்த காம்பினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணோன்னு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. பத்மாசனாவில் உட்காந்துட்டு பத்ம முத்ரா. பத்மாசனானா லோட்டஸ் போஸ்ன்னு அர்த்தம், பத்ம முத்ரானா லோட்டஸ் முத்ரான்னு அர்த்தம். ஸோ லோட்டஸ் ப்ளஸ் லோட்டஸ் சேர்ந்தா நம்ம உடம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பத்மாசனா பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராம்ஸ் வரும் காலில், தைஸில் இதெல்லாம். ஸோ இப்படி பண்ணி அதுக்கப்புறமா காலை மடக்கி பட்டர்ஃப்ளை. நான் ஆல்ரெடி வார்ம் அப் பண்ணிட்டேன், ஆனாலும் ஒரு சிம்பிளான உங்களுக்கு வார்ம் அப் மாதிரி இதை நான் ஜஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 50 to 100 பட்டர்ஃப்ளை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ஹிப் ஏரியா, கிரைன் ஏரியா எல்லாமே சரியாகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பத்மாசனா வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அர்த்த பத்மாசனா. ஸோ என்னோடய ரைட் லெக் மேலே இருக்குது, லெஃப்ட் லெக் கீழே இருக்குது. ஸோ இன்கேஸ் யாராலையும் அது வந்து என்னால் பத்மாசனா பண்ண முடியாது, நான் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன், எனக்கு வந்து பத்மாசனா வராதுன்றவங்க அர்த்த பத்மாசனா. ஸோ ஒரு லெக்கு மேலே போட்டு நல்லா இழுத்துட்டு இன்னொரு லெக்கு கீழே வச்சுட்டு இப்படி நீ உட்காரலாம். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் லெக் மேலே வச்சுட்டு ரைட் லெக் கீழே வச்சுட்டு உட்காரலாம். இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இந்த முத்ராவை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அர்த்த பத்மாசனா. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து பத்மாசனாவுக்கு போகிறேன். ஸோ கம்ப்ளீட் பத்மாசனா வந்துட்டேன். ஸோ பத்மாசனாவில் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக நான் இப்போது என்னோட அஞ்சலி முத்ரா ஆர் நமஸ்கார முத்ரா வந்துட்டு இதுலேருந்து என்னோட பத்ம முத்ராவை நான் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பத்மம்னா லோட்டஸ். நம்மளோட எல்லா விரல்களையும் பாமையும் ஒன்றா சேர்த்துட்டு அது அப்படியே ஒரு பூ வந்து மலர்ற மாதிரி பண்ணால் இதுதான் லோட்டஸ் முத்ரா. இதை வந்து நம்ம வந்து ஹார்ட் சக்கரம், நம்ம ஹார்ட் கிட்ட, நம்ம செஸ்ட் ஏரியா மேலே இப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. மெதுவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். உங்கள் அவேர்னஸ் ஃபுல்லாக நீங்களே வந்து ஒரு லோட்டஸாக இருக்கீங்கன்றது மேலே இருக்கணும். லோட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சிம்பலைஸ் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்கரங்கள், அதாவது 7 சக்கராஸ், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா சக்கரம், சஹஸ்ரநாமம், இது எல்லாமே லோட்டஸ் வடிவமாக தான் டெபிக்ட் பண்ணுறாங்க. சஹஸ்ரார், அதாவது டாப் சக்கரா வந்து லோட்டஸ் தான், ஆனால் வந்து சஹஸ்ர 1000 பெட்டல்ஸ் உள்ள லோட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூலாதார சக்கரம் பார்த்திங்கன்னா லோட்டஸ் வித் 4 பெட்டல்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரமும் லோட்டஸ் தான். அந்த லோட்டஸோட அதோட பெட்டல்ஸ் மாறும். ஸோ நம்ம உடம்புல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸோட ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ லோட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லோட்டஸ் சக்கராவை நீங்கள் ஹார்ட்டுக்கு நேராக இப்போது அநாகத்த சக்கரத்தில் வச்சுருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ 2 முத்ராவில் இருக்கீங்க, பத்மாசனாலையும் இருக்கீங்க, பத்ம முத்ராலையும் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேட் மேலேயோ இல்லை நேச்சுரல் ஆசனாவில் காட்டன் ஸ்ப்ரெட் மேலேயோ இல்லை மன மேலேயோ உட்காந்து தான் பண்ணணும், கீழே உட்காந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் முதுகு தண்டு, நீங்கள் பத்மாசனாவில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முதுகு தண்டு, உங்களோட கழுத்து, தலை ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அர்த்த பத்மாசனாவில் வந்தாலும் ஆகிடும். எப்போவுமே முத்ரா பண்ணும்போது இது 3 ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக சத்தம் இல்லாத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இந்த லோட்டஸ் ப்ளஸ் லோட்டஸை பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அந்த லோட்டஸை வந்து உங்கள் செஸ்ட்டு மேலே வைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களோட அநாகத்த சக்கரா, ஹார்ட் சக்கராவுக்கு ஓப்பன் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி ஹார்ட் சுற்றி இருக்கிற ரீஜன்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த லோட்டஸ் சக்கரா பண்ணுறதுனால, லோட்டஸ் முத்ரா பண்ணுறதுனால என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்ல ஹாப்பினஸ், உங்கள் மனசு மலரும். அப்படி இந்த பொசிஷனில் நீங்கள் கை வைக்கும் போது உங்கள் மனசு தான் இது, இந்த மனசு வந்து மலர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே நிறையா வருத்தங்கள், நிறைய துயரமான சம்பவங்கள்லாம் நிறைய இருந்து உங்களை அதை கஷ்டப்படுத்திட்டு இருந்ததுன்னா இது மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள்.
பண்ண பண்ண உங்கள் மனசு மலர மலர அதில் இருக்கிற அன்வான்ட், அதில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் மேபி நம்மளுக்கே தெரியாமல் நெகட்டிவ் ஆஸ்பிரேஷன்ஸ் கூட நம்ம இருப்போம், அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். பாசிட்டிவாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் ஃபேஸ் அப்படியே மலர்ச்சியாக இருக்கும், அப்படியே ஹாப்பினஸ் உங்கள் உடம்புல, நீங்களே ஒரு ஹாப்பி பர்சனாக மாறிடுவீங்க. எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பீங்க. வெளியில் சிரிக்கிறீங்களோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே நீங்கள் உண்மையாகவே ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு ஸ்மைல், அது யாரை பார்த்தும் பொறாமையிலையோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, அதை உணர்ந்து மனசார சிரிப்பீங்க. உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஹாப்பியாக இருக்கும், உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ண உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாடி வந்து ஒரு நேச்சுரல் கெமிக்கல் ஃபேக்ட்ரி. நீங்கள் எந்த உணர்வு உங்களுக்கு வந்தாலும் இப்போது சில கெமிக்கல்ஸ் வந்து நேச்சுரலாக உடம்புல க்ரியேட் ஆகும். அது சந்தோஷமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், அழுகியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஹார்மோன் உருவாகும். இதில் என்னென்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ், பேஷன், எந்தூசியாசம் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வரும்போது உடம்புக்கு அது பாசிட்டிவானது. இதே வந்து கோவம், ஆங்கர், இல்லைனா வந்து நீங்கள் ஜெலசி, இல்லைனா ஆங்ஸைட்டி மாதிரி அந்த மாதிரி இது வரும்போது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் உருவாகும். அந்த நெகட்டிவ் கெமிக்கல்ஸ் உருவாகும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அடிபட்டுடும். அதோட ஃபுல் பர்ஃபார்மிங்கில் இருக்காது, அதோட பர்ஃபார்மன்ஸு வந்து கம்மியாகும். அதனால தான் எப்போவுமே வந்து பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நல்லதே நடக்கணும்னு சொல்கிறாங்க. மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக இருக்கும்போது உடம்பும் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்தாலும் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு மனசு உடம்பு பலமாக இருக்கும். ஸோ இந்த பத்ம முத்ராவில், இந்த பத்மாசனாவில் பத்ம முத்ரா போட்டு நீங்கள் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். மெயினாக ஹாப்பினஸ் வரும், பாசிட்டிவிட்டி வரும், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற விதமே மாறிடும். அதே மாதிரி எல்லாருமே உங்கள்கிட்ட ஹாப்பியாக இருப்பாங்க. எது நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவ்னஸை பார்ப்பீங்க, ஹாப்பினஸை பார்ப்பீங்க. உங்கள் வீடே மாறும், உங்கள் சொசைட்டியே மாறும். ஸோ ஹாப்பினஸ்க்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு முத்ரா. அதே மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பத்மாசனால் உட்கார்றதுனால நீங்கள் ஹாப்பி எனர்ஜி உடம்புல க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த எனர்ஜி உடம்புலையே தங்கும், உங்கள் உடம்பு விட்டு போயிடாது. ஏன்னா நீங்கள் கிராஸ் லெக்டு, ஸ்ட்ரெயிட் ஸ்பைன் இதெல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளேயே தங்கிறதுக்கான வாய்ப்பாகும். உங்களோட ஒவ்வொரு செல்லும் ஹாப்பியாக இருக்கும். ரிலாக்ஸ்டாக இதில் அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ நான் முதல்லே சொன்ன மாதிரி என்னால் பத்மாசனால் உட்கார முடியாதுன்றவங்க பத்மாசனாலேருந்து அர்த்த பத்மாசனால் உட்காருங்க. நான் ப்ராக்டிஸில் இருக்கணும்னா அர்த்த பத்மாசனம் லெஃப்ட்லையோ ரைட்லையோ எந்த அளவுக்கு மேலே போட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் அதுவும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து சப்பலாங்கால் போட்டு சுக்காசனால் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். இல்லை என்னால் கால் மடிக்க உட்கார முடியாது அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடிட்டு இந்த பத்ம முதிரையில் அப்படியே இருங்க. மைண்டுக்கு பாடிக்கு ஹாப்பினஸ்ஸையே ஒரு இதாக கொடுங்க. மைண்டு பாடி ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஹாப்பியாக இருக்குது, ஒவ்வொரு ஆர்கனும் ஹாப்பியாக இருக்குது. நம்மளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம், உலகமே ஹாப்பியாக இருக்குது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த முத்ரா ப்ளஸ் இந்த ஆசனா இது ரெண்டுத்தையுமே முத்ரானே சொல்லலாம். இந்த முத்ராவை பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலாம். ஹாப்பினஸ்ஸை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். Thank you so much.